பாம்பு மாதிரி அவ்வளவு எளிதில் இது கடிக்காதான். யாராச்சும் தெரியாம மிதிச்சாலோ இல்ல தொந்தரவு செஞ்சாலோ மட்டும்தான் இது கடிக்குமா. இந்த 2 வகை பாம்புகளுமே முடிஞ்ச அளவுக்கு மறைஞ்சு வள தான் பார்க்குமா. ஒரு உண்மையை சொல்லணும்னா பாம்புகளோட ராஜாவான ராஜநாகம் கடிச்சு அதிகமாக மனிதர்கள் இறக்கலையா. ஆனா இந்த கண்ணாடி விரியனும் கட்டி விரியானும் கடிச்சு மனிதர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் இறக்குறாங்களாம். உணவு செய்து பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சாப்பிடுமா. அதாவது தவளை, எலி, பல்லி போன்ற சின்ன உயிரினங்களை அதிகமாக வேட்டையாடி சாப்பிடுமா. 2 வகை பாம்புகளுமே ஒரு தடவை உணவு சாப்பிட்டுச்சுன்னா அடுத்து பசிக்கிற வரைக்கும் அது சாப்பிடாதான். இந்த கண்ணாடி விரியன் பத்தி ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும். அதாவது கண்ணாடி விரியன் பசி எடுக்கும் போது சாப்பாடு கிடைக்கலாம் தான் குட்டிகளையும் சாப்பிட்டுருமா. குறிப்பா ஏன் இந்த கண்ணாடி விரியன் பாம்புகள் மட்டும் இவ்வளவு ஆபத்துன்னு சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு. அதுக்கு காரணம் பொதுவா ஒரு கட்டு விரியன் கடிச்சுன்னா வலி இருக்குமா. அதே இது ஒரு கண்ணாடி விரியன் கடிச்சா வலியே இருக்காதான். கடிச்சிச்சுன்னா அவ்வளோ லேசில் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியாது. அது கடிச்சதே உங்களுக்கு தெரியாதான். கிராம சைடு அதிகமாக நைட்டு டார்ச் இல்லாமல் போகும்போது இந்த வகை பாம்புல தெரியாமல் மிதிக்கிறதுனால இது கடிச்சிருமா. கடிச்சது கூட தெரியாதனால சிகிச்சை சரியா எடுக்காதனால இவங்க வேகமாக உயிரிழந்துருமா. பாம்புகள் பொதுவாக வீம்புக்குன்னு யாரையுமே கொத்துறது இல்லையா. அதே மாதிரி மனுஷனும் போய் பாம்புட்ட வீம்புக்குன்னு கடி வாங்குறது இல்லை. எல்லாமே ஒரு நடக்கணும்னு ஒரு நேரம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும்.